இதோ உதவி. உள்ளதை உள்ளவாறு முந்தைய 2 அத்தியாயங்கள் உள்ளதை அற்புதமான உளவியல் முறையின் 3 படிகளில் முதல் 2ஐ விளக்கின. 1. கற்பனை செய்து பாருங்கள், உள்ளதை உள்ளவாறு சிந்தியுங்கள், உள்ளதை உள்ளவாறு. இப்போது 3வது முறையே இன்னும் உளவியல் ரீதியாக சக்தி வாய்ந்ததாக விளக்குவோம். 3. உள்ளதை உள்ளவாறு செயல்படு என்பதன் அற்புதமான சக்தி பற்றிய வில்லியம் ஜேம்ஸின் போதனையின் அடிப்படை இதுதான். எனவே, சிறந்த உளவியலாளரை நான் நேரடியாக மேற்கோள் காட்டுவேன். செயல் உணர்வை பின்பற்றுவது போல் தெரிகிறது, ஆனால் உண்மையில் செயலும் உணர்வும் ஒன்றாகச் செல்கின்றன. மேலும், விருப்பத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள செயலை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் நாம் மறைமுகமாக உணர்வை ஒழுங்குபடுத்த முடியும், அது இல்லை. இவ்வாறு உளவியலாளர் வில்லியம் ஜேம்ஸ் நமக்கு கற்பிக்கிறார். இருந்தால் செயல்படுவதன் மூலம் நாம் நன்றாக உணர்கிறோம், அல்லது மகிழ்ச்சியாக உணர்கிறோம், அல்லது நம்பிக்கையுடன் உணர்கிறோம், அல்லது தைரியமாக உணர்கிறோம். நாம் செயல்படும் விதத்தை உண்மையில் உணர வைக்கிறோம். வில்லியம் ஜேம்ஸ் இதை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு, உங்கள் மகிழ்ச்சி தொலைந்துவிட்டால், மகிழ்ச்சிக்கான இறையாண்மையான தன்னார்வ பாதை, மகிழ்ச்சியுடன் எழுந்து உட்கார்ந்து செயல்படுவதும், மகிழ்ச்சி ஏற்கனவே இருப்பது போல் பேசுவதும் ஆகும். எனவே, சிறந்த உளவியலாளரின் சொந்த வார்த்தைகளில், இருந்தால் செயல்படுவதன் மூலம் நாம் உணர விரும்பும் விதத்தை ஏற்கனவே உணர்கிறோம். நாம் மறைமுகமாக உணர்வை ஒழுங்குபடுத்த முடியும். செயலை உணர்வுபூர்வமாக கட்டுப்படுத்துவதன் மூலம் உணர்வை கட்டுப்படுத்துகிறோம். செயல் உணர்வை தொடர்ந்து வருகிறது என்று மட்டுமே மக்கள் நம்பினர். எனவே நீங்கள் மகிழ்ச்சியற்றதாக உணர்ந்தால், நீங்கள் மகிழ்ச்சியற்றதாக நடந்து கொண்டீர்கள். உங்கள் மகிழ்ச்சியற்ற உணர்வு உங்களை மகிழ்ச்சியற்றதாகச் செயல்பட வைத்தது. நிச்சயமாக இது உண்மையாகவே உள்ளது. இருப்பினும், வில்லியம் ஜேம்ஸ் ஒரு புதிய மற்றும் அதிசயமாக பயனுள்ள உளவியல் கருத்தை அறிவித்தார். செயல் உணர்வை பின்தொடர்வது மட்டுமல்ல, உணர்வு செயலை பின்தொடர்கிறது. எனவே, நீங்கள் என்றால் மகிழ்ச்சியற்றதாக உணருங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் போன்று செயல்படலாம். இதனால் உங்கள் மகிழ்ச்சியற்ற உணர்வை மகிழ்ச்சியான உணர்வாக மாற்றலாம். உங்கள் செயல் போன்று உடன் ஒத்துப்போக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். எனவே, மீண்டும் நிலைத்தன்மை விதி செயல்படுவதைக் காண்கிறோம். நீங்கள் போன்று செயல்படும்போது, நீங்கள் எப்படி உணர விரும்பினாலும், பின்னர் சீராக இருக்க நீங்கள் செயல்படும் விதத்தை நீங்கள் உணருவீர்கள். இந்த நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை உங்கள் உணர்வுகள், உங்கள் உணர்ச்சிகள், உங்கள் மனநிலைகளை மாற்றவும் கட்டுப்படுத்தவும் உங்களை அனுமதிக்கிறது, வெறுமனே போன்று செயல்படுவதன் மூலம். சில சுருக்கமான எடுத்துக்காட்டுகள். போன்று செயல்படுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். செயல்படுவது போன்று, நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். செயல்படு போன்று, நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்கள். நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். செயல்படுவது போன்று, நீங்கள் நட்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் நட்பாக இருப்பீர்கள். யாராவது உங்களை புண்படுத்தினால், நீங்கள் வெறுப்பையும் கோபத்தையும் உணர ஆரம்பித்தால் போன்று செயல்படுவதன் மூலம் அந்த சுய தீங்கு விளைவிக்கும் உணர்வுகளை மாற்றவும் நீங்கள் முரட்டுத்தனமான மனிதர்களால் தொந்தரவு செய்யப்படாமலும் சகிப்புத்தன்மையுடனும் உடனடியாக உங்கள் உணர்வுகள் வெறுப்பு மற்றும் கோபத்திலிருந்து தொந்தரவு செய்யாத சகிப்புத்தன்மைக்கு மாறும். இதனால் நீங்கள் விரும்பத்தகாத மற்றும் சுய தீங்கு விளைவிக்கும் உணர்வுகளை அணைக்க முடியும். எடுத்துக்காட்டுகளை முடிவில்லாமல் தொடரலாம், ஆனால் முந்தைய எடுத்துக்காட்டுகள் இந்த மிகவும் பயனுள்ள நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறையை விளக்குவதற்கு போதுமானவை. இது உங்கள் உணர்வுகள், உணர்ச்சிகள் மற்றும் மனநிலைகளை மாற்றவும் கட்டுப்படுத்தவும் உங்களை அனுமதிக்கிறது, வெறுமனே இருப்பது போல செயல்படுவதன் மூலம். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு உளவியல் நுட்பம் இப்போது உங்களிடம் உள்ளது. 3 முறைகளையும் பயன்படுத்த மறக்காதீர்கள். 1. கற்பனை செய்து பாருங்கள். இருப்பது போல. 2. சிந்தியுங்கள். இருப்பது போல.
3. செயல்படுங்கள். இருப்பது போல. பின்னர், நீங்கள் என்ன கற்பனை செய்தாலும் இருப்பது போல. சிந்தியுங்கள், இருப்பது போல செயல்படுங்கள், இருப்பது போல. உங்கள் கற்பனை, எண்ணங்கள் மற்றும் செயல்கள் உங்கள் ஆழ் மனதிற்கு இலக்கு கட்டளைகளாக இருப்பதால், அது உண்மையில் ஒரு யதார்த்தமாக மாறும். அவை உங்கள் ஆதிக்க எண்ணங்கள் மற்றும் செயல்களுடன் ஒத்துப்போகும் எதற்கும் உங்களை வழிநடத்தும் அல்லது உங்களை ஈர்க்கும்.